கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது சங்கீத புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். சங்கீதம் 34:17. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். இன்றைய தினம் நீங்கள் கூப்பிடும் பொழுது, நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அது பதில் தருவேன் என்று உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் கேட்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இன்றைய தினத்துல பாருங்க, இதுல 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்பாரு, கேட்டு அவர் எல்லா உபத்திரவிலிருந்து விடுவிப்பார் அப்படின்னு. அப்ப தேவன் நம்மளை சகல பிரச்சனைகள், நமக்கு வரும் உபத்திரவங்கள், நமக்கு வரும் பயங்கள், பிரச்சனைகள் அனைத்திலிருந்து விடுவிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். எப்ப? நம்ம வாய்களை திறந்து அவரை நோக்கி கூப்பிடும் போது. அப்ப தேவனுக்கு நம்மளோட பிரச்சனைகள் தெரியாதா? நம்ம நினைக்கலாம் தேவனுக்கு நம்ம பிரச்சனைகள் தெரியும், ஆனாலும் கூப்பிட்டா தான் தேவன் உங்க பக்கத்துல வருவாரு. நீங்க கூப்பிடாட்டி என் மகன் எப்போ கூப்பிடுவான்றதுக்காக தேவன் காத்து கொண்டு இருப்பார், தேவன் வருத்தப்பட்டு கொண்டு இருப்பார். அவ்வளோ பிரச்சனை அந்த மகன் மக என்னை நோக்கி கூப்பிடாம இருக்காளே, என்னை நோக்கி கூப்பிடாம இருக்கானே, தானே பார்த்துக்குவேன் இன்னும் போராடிக்கிட்டு இருக்கானே, என்னை நோக்கி கூப்பிடணுமே அவன் அப்படின்னு தேவன் காத்து கொண்டு இருக்கிறார். தேவன் நமக்காக காத்து கொண்டே இருக்கிறார். நேற்று இதை நான் பார்த்தோம், தேவன் ஆபத்து நாளில் பக்கத்துல பயப்படாதேன்னு சொன்னார் அப்படின்னு. அப்ப நம்ம ஆபத்து நாளில நம்ம அவரை கூப்பிடும் போது, பிரச்சனை நாளில் அவரை கூப்பிடும் பொழுது தேவன் நம்ம அருகிலே பயப்படாதீங்க, உபத்திரவத்துல இருந்து நீங்களாக்கி விடுவிப்பதற்காக தேவன் காத்து கொண்டிருக்கிறார். நிறைய நேரம் நம்ம ஜெபம் பண்றோம், எல்லாமே பண்றோம், அது பதிலே வரமாட்டேங்குது. உண்மையிலே நம்ம ஜெபம் முழு மனதுடன் பண்றோமா, இல்லை அதை ஒரு ஒரு கடமை மாதிரி, அதாவது காலையில் எந்திரிக்கணும், காலையில் எந்திரிச்சோன்னா பல் வளர்க்கணும், குளிக்கணும், இந்த மாதிரி ஒரு டைம் ஷெடியூலை வச்சுக்கிட்டு இருக்கோமா, இல்லை தேவனோட நடைபடும் நேரம், தேவனோட நம்ம பேசுகிற நேரம், தேவனோட நம்ம அமர்ந்திருக்கும் நேரம் அப்படின்னு அந்த மனசில் வச்சுட்டு நம்ம பேசுகிறோமா தேவனோட? தேவனை காலையில் எழுந்திரிச்சோன்னா பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும், இது ஒரு கண்டிஷனாக நம்ம வச்சுருக்கோமா, இல்லை அதை விருப்பத்தோடு செய்கிறவர்களாக காணப்படுகிறோமா? இல்லை ரெண்டில் நிறைய வித்தியாசம் உண்டு. கண்டிஷனாக செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா செஞ்சுக்கிட்டே இருப்போம், பயந்துக்கிட்டே இருப்போம். ஆனால் அதை ஒரு விருப்பத்துடன், என்ன அப்பா பரலோக தகப்பன் காத்து கொண்டிருக்கிறார், எனக்காக காத்து கொண்டிருக்கேன், நான் வேகமாக எந்திரிக்கணும், நான் வேகமாக எந்திரிச்சு தேவன்கிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கிறோமா? ஜெபிப்பது என்பது தேவனுடன் பேசுவது. தேவன்கிட்ட நம்மளோட ரிக்வஸ்ட்லாம் கிடையாது, தேவனுடன் பேசுவது, நம்ம முகமாக பேசுவது தான் ஜெபிப்பது. வேதம் வாசிப்பது தேவன் நம்மளுடன் பேசுவதை நம்ம அறிந்து கொள்வது. இதில் நம்ம நிச்சயமா இருக்கணும். அதான் பாருங்க, நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு. அப்ப நீதிமான்கள் நம்ம எல்லாம் தேவ ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்கள், அதில் நம்ம நிச்சயமா இருக்கணும். நீதிமான்கள் நம்ம எல்லாமே நீதிமான்கள். ஒருவேளை ஒரு சில சின்ன தவறுகள் இருக்கலாம், ஆனா அதை அதே கண்டினியூ ஆகிட்டுன்னு வச்சுக்கீங்களேன், அதே தேவன் உருவம் நீதி நம்மகிட்ட கிடையாது. தேவ ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கேன், தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன், தேவனால் அழைக்கப்பட்டு இருக்கிறேன் அப்படின்ற நிலைமையில வரும்போது, என் பரலோக பிதா எப்பொழுதும் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறான் வரும்போது தேவன் உருவம் நீதி நம்மகிட்ட விளங்க ஆரம்பிக்கும். ஆனால் தான் அதை சொல்றார், நீதிமான்கள் கூப்பிடும் போது. சாதாரண மக்களை பற்றி இதை பேசவில்லை, சாதாரண எஞ்சனம் அப்படின்ற நேரத்தில் சொல்றாரு. ஆனா அதுல பாருங்க, ஸ்பெசிபிக்கா நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு. அப்ப நம்ம நீதிமான்களா இருப்போமா? தேவன் நீதி நம்மகிட்ட இருக்கிறதா? இன்றைய தின பொழுதிலே தேவன் அதை நம்ம ஆராய்ந்து அறிவதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். தேவ நீதி நம்மகிட்ட விளங்குகிறதா? இல்லை நான் தேவனுக்கு நீதியா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு நம்ம உலக நீதிமான்களா இருப்போமா? உலக ரீதியா செல்ஃப் ரைச்சஸ் தேவனுக்கு பிரயோஜனம் இல்லாதது, தேவனுக்கு பிடித்தம் இல்லாதது. தேவன் உருவம் நீதி நம்மகிட்ட இருக்கணும். அப்படி தேவன் உருவம் நீதிமான்களாக நம்ம இருக்கும் பொழுது, நம்ம கூப்பிடும் போது, நம்ம தேவனை நோக்கி கூப்பிடும் போது உடனடியாக தேவன் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா இடுக்கண்களிலும் உபத்திரவங்களிலிருந்தும் நீங்களாக்கி விடுகிறார். அப்ப நம்ம உபத்திரவங்கள் என்ன நீங்காம இருக்கு? தேவனை கூப்பிட்டோம், தேவனை நோக்கி கேட்டோம், தேவனுக்காக நம்ம ஜெபம் பண்ணியோம், தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்தோம், நம்ம பிரச்சனைகள், நம்ம கஷ்டங்கள், நம்ம துயரங்கள், நம்மளோட போராட்டங்கள் இன்னும் நம்மளை விட்டு விலகாம இருக்குன்னா தேவன் உருவம் நீதி நம்மகிட்ட இருக்கிறதா? நம்ம ஆராய்ந்து பார்ப்பதற்காக இன்றைய தினம் தேவன் அழைக்கிறார். தேவன் உருவம் நீதி நம்மகிட்ட இருந்துச்சுன்னா சர்வ நிச்சயமா நம்மளோட எல்லா உபத்திரவங்களும் காணா போயிடும், வெயிலை பார்த்த பனியை போல மாறிவிடும். அதான் தேவன் உருவம் நீதி நம்மகிட்ட இருக்கிறதா? இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் விசுவாசிகளே, தேவன் உருவம் நீதி, தேவன் உருவம் பரிசுத்தம், தேவன் உருவம் காரியங்கள் நம்மகிட்ட இருக்கிறதா என்பதை நம்ம ஆராய்ந்து பார்ப்பதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். எதுக்காகனா, நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு. நம்ம சத்தத்தை கர்த்தர் கேட்கணும் அப்படின்னா கர்த்தர் உருவம் பரிசுத்தம், கர்த்தர் உருவம் காரியங்கள் நம்மகிட்ட காணப்பட வேணும். அதுக்காகத்தான் கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். இது ரொம்ப போராடினா நம்ம பெற வேணாம், போராடியே தேவையில்லை. ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே
நீங்கள் சொல்கிறத கேட்பேன் ஆண்டவரே. நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டு தான் நான் எல்லா காரியமும் செய்வேன். இனி முழுமையாக உமக்காக நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. நீர் எனக்குள்ளே வாசம் பண்ணுவதை நான் உணரணும் ஆண்டவரே. நீர் என்னுடன் பேசுவதை நான் கேட்கணும் ஆண்டவரே அப்படின்னு தேவன்கிட்ட கேட்காதீங்க. தேவன் உருவம் நீதி, தேவன் உருவம் பரிசுத்தம், தேவன் உருவம் ரட்சிப்பு அனைத்தும் உங்கள்கிட்ட வர ஆரம்பிச்சிடணும். அப்போ நீங்கள் பேசும்போதே தேவன் கேட்டு, நீங்கள் நடந்து கொண்டு இருக்கும் போதே, பேசிக்கொண்டு இருக்கும் போதே தேவன் உங்களுக்கு பதிலளிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோபிதாவே, நீதிமான்களாகிய நாங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் கேட்டு உடனடியாக பதில் தருவேன். உடனடியாக எல்லா உபத்திரவங்களிலிருந்தும் எல்லா பிரச்சனைகளிலும் கஷ்டங்களிலிருந்தும் எங்களை நீங்களாக்கி விடுவேன் என்று சொன்ன மகா கிருபையான வார்த்தைக்காக நன்றி 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 ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் விரும்பும் தேவ நீதி எங்களுக்குள் விளங்க எங்களுக்கு உதேசம் ஆண்டவரே. நீர் எங்களுக்குள் இருந்து கிரியை செய்வதை நாங்கள் உணர்ந்து அதன்படி நடக்க எங்களுக்கு உதேசம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணும் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. ஏஸ்தாவனே, குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் பாதுகாத்து அரவணைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. வேலை பார்ப்பவர்களை உமக்கு கற்று தரணும் அப்பா. வேலை பார்க்கும் ஸ்தலத்திலே தகப்பனே, அவர்கள் உமக்கு உண்மையாக உம்முடைய நீதியின்படி அவர் நடந்து கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. பார்ப்புள்ள அனைவரும் வேலை பார்க்கும் ஸ்தலத்திலே ஒரு உமக்கு சாட்சியாக ஒரு கிறிஸ்தவர்கள் எந்த தவறும் செய்ய மாட்டார், கொடுத்த வேலையை உடனடியாக செய்து முடிப்பார் என்று சாட்சியாக வாழ உதவி செய்ய மாட்டவரே. பலப்படுத்தும் அப்பா, ஆசீர்வதிக்கணும் அப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாக.